தாவேகா தலைவர் விஜய் பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க தேவையான தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த ஆட்சி பொறுப்பை அடைவதற்காக பல்வேறு சிக்கல்கள் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றன. இது தொடர்பாக கடந்த 2-3 நாட்களாகவே சட்ட வல்லுநர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொடர்ந்து பல்வேறு கட்டமாக இந்த ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்தும் 2 முறை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கடிதம் வந்து நேரடியாகவும் அதே போன்று மின்னஞ்சல் வாயிலாகவும் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருந்தது. ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையுடன் வரும் பட்சத்தில் மட்டுமே பதவியேற்பை வந்து செய்து வைக்க முடியும் என்று ஆளுநர் தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக சட்ட ரீதியாக எப்படி அணுக வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் கடந்த 2 தினங்களாகவே பட்டினப்பாக்கம் விஜயனுடைய அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த ஆட்சி அமைப்பதற்கு தேவையாக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பிற கட்சிகளில் இருந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் ஏற்றவாறு சட்ட ரீதியாக எவ்வாறு செயல்பட முடியும் என்பது தொடர்பாகவும் பட்டினப்பாக்கத்தினுடைய அலுவலகத்தில் வந்து தொடர்ந்து விஜயனுடைய தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. மூத்த IAS அதிகாரிகளும் அதே போன்று IPS அதிகாரிகள் என அவர்களை தொடர்பு கொண்டு ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக விவரங்களை கேட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என பல்வேறு தரப்பிலிருந்து தொடர்ந்து அவர்களுடன் வந்து சட்ட வல்லுநர்களுடன் தொடர் ஆலோசனையானது நடைபெற்று வருகின்றது. இன்று 2வது நாளாக பட்டினப்பாக்கத்தினுடைய அலுவலகத்தில் ஆனந்த், செங்கோட்டையன், அருண்ராஜ் உள்ளிட்டவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலும் அவர்களுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஒரேகசாமி உள்ளிட்ட நபர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தொடர்ந்து சட்ட வல்லுநர்களுடன் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இந்த விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து 2வது நாளாக பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். நன்றி யுவராஜ், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.